கடவுள் வாழ்த்து சொல்றாங்க சார். திருக்குறள் முதல் அதிகாரத்துல இருந்து. திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயர் பயனன்கொள் வாளறிவர் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் நகரில் இன்று குழுமியிருக்கும் நட்பின் காரணமாக பூத்து உறவின் வடிவிலே கடிந்திருக்கும் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பண்டைய தமிழர்களின் ஞாபகார்த்தமாக பொங்கல் விருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை மையமாக வைத்து என்னுடைய சார்பிலும் என் மகனுடைய சார்பிலும் ஐயா திருக்குறள் காமராஜர் அவர்களுக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எழுதிய திருக்குறளுக்கு உரை தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, இப்ப அரபியில கூட ஒருத்தர் திருக்குறளை எழுதி அதுக்கு உரையும் எழுதி இருக்கிறார். ஆனா ஐயா தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலங்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் திருக்குறளை 1330 குறளையும் சிறு பிள்ளைகள் 5 வயது முதல் 15 வயது வரையிலும் உள்ள குழந்தைகளுக்கு மனப்பாடமாக சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டுள்ளார். இது எவ்வளவு தூரம் அவர் மிகவும் உலகத்துள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரும் நினைக்கிறாரு. இது எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியல. ஆனா ராப்பகலா அதுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய புத்தகங்களை வெளியில வாங்கி உரையோடு கூடிய திருக்குறள் புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு விநியோகம் பண்ணியிருந்தாரு. இப்ப அவரே என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப இலகுவாக திருக்குறளை கூட வாசிக்கும் போது சில திகட்டல் இருக்கும், அது திகட்டல் இல்லாம இதை பிரசுரம் பண்ணி எழுதி பிரசிச்சு அதுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை தன்னுடைய பெயரால வெளியிட்டு அதை பிள்ளைகளுக்கு இனாமாக வழங்கி திருக்குறளை வளர்க்க வேண்டும் எண்ணத்தில் அங்கு தயார் பண்ண புத்தகத்தை நம்முடைய பிரிஸ்பன் நகரில் உள்ள தமிழ் மக்களின் அன்பர்களின் சார்பாக வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக எங்க கூடியிருக்கிறோம். அவர் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் பிரதியை டாக்டர் அருண் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அருண் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இரண்டாவதாக தமிழ் சங்க தலைவர் பாலு அவர்களுக்கு ஒரு பிரதியை, 2ஆம் பிரதியை வழங்குவார்கள். மூணாவது பிரதி கிருஷ்ணா அவர்கள், மகள். அப்படியா? வணக்கம். திருப்பூரா? திருப்பூரா? திருச்சி. பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பெற. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரிடம் உள்ளத்தனையது உயர்வு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போஜராஜன் குடும்பத்தார், இளமதி போஜராஜன் அம்மா அவர்கள், போஜராஜன் ஐயா அவர்கள், நம்முடைய மருத்துவர் அருண் போஜராஜன் அவர்கள், அவருடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய வாரிசு நிதில் அவர்கள், பாசமிகு பாசமலர் பவானி அம்மா சிங்கப்பூர் அவர்கள், அதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு திரளாக வந்திருக்கிற 100க்கும் மேற்பட்ட, நான் எண்ணி பார்த்தேன் 100க்கும் மேற்பட்ட தமிழ் உறவுகள்,
தமிழ் நெஞ்சங்கள் திருமிகு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை, ராமநாதன் சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் ஐயா அவர்களை, சரவணன் நிர்மலா அவர்களை, திருச்சியில இருந்து தென்னனூர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. ஞான சம்பந்தம் கவிதா கரூர், செங்குட்டவனுடைய குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தம் ஐயா அவர்களை, பாலு தீபா மதுரையிலிருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்த தமிழராக இருக்கக்கூடிய பழனி தேவி மதுரை அவர்களை, முகமது நூர் ஐயாவுடைய நண்பர் தான் என்னுடைய நண்பரும், ஜாகிர் ஹுசேன்னு பேரு. அவர் தான் அரபியில இப்போ வந்து திருக்குறளை எழுதி நான் வந்து சென்னையில வெளியிடும் போது நான் இருந்தேன். அப்போது நம்முடைய நீதிபதி ஐயா அரங்க மகாதேவன் ஐயா அவர்களுடைய கையால் தான் வெளியிட்டாங்க. ராமலிங்கம் ஜெயந்தி அம்மா அவர்களை, தயாபரன் ஸ்ரீலங்காவிலிருந்து கொழும்புல இருந்து இங்கே